ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஜாப்பனியன் சீரீஸ்னு எட்டர்னல்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எபிசோட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டர்னல்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோ ரொமான்டிக்காவை மீட் பண்றான். ரொமான்டிக்கா நீ இன்னும் உயிரோட நம்ம ஹீரோ அமைதியாகவும் நான் உன்னை மீட் பண்ணதே இல்லையா, உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு நான் கேட்கவும் எல்லா ஸ்டூடெண்ட் இன்ஃபோவும் அந்த போர்டில் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன். அட நம்ம ஒரே டெஸ்டிங் குரூப்ல தான் இருக்கும். ஓகே அப்போ ஷேடோ வால்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எனக்கு ஒன்று முன்னாடியே தெரியும் ரொமான்டிக்கா அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு தடவை இழந்துட்டேன், திரும்ப இழக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நீ குரூப் டீல இருக்கிற உங்க டீம் ஒரு ரேஸ் பண்றாங்க. ஃபினிஷ் லைனை ஃபர்ஸ்ட் நீ கிராஸ் பண்ணா போதும். ஷேடோ வால்ல அடிப்பட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாது, ஸோ கவலைப்படாத. ஷேடோ வாலோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ரியல் வால்ல இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணிருக்காங்க. உன்னோட டேமேஜ் ரொம்பவே வைட்டலா இருந்ததுன்னா நீ எலிமினேட் ஆயிடுவ. உண்மையிலே உனக்கு அடி எதுவும் படாது அண்ட் நீங்க இறந்து போக மாட்டேன் அப்படின்னு ரடோரியா பேசிட்டு இருக்கும்போது நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் கூட உன்னை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் எல்ஹேம் வந்து கலாய்க்கிறான். நீ வீக் ரடோரியா தான் உனக்கு வீக்கான பார்ட்னர் கொடுத்துருக்காங்க, பட் என்னோட பார்ட்னர் ஒரு ஹோலி அப்படின்னு எல்ஹேம் பாக்குறான். அசஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த டிராகனை தோக்கடிச்சதுல இந்த அசஸ்டோ இருந்திருப்பா. அசஸ்ட் தான் கடைசியா போய் அந்த டிராகனை வெட்டியே கொண்டிருப்பா. அசஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக். இவளோட ஐஸ் மேஜிக்கை என்னால இன்வெர்ஸே பண்ண முடியாது. ஸ்பாட் ஸ்கில்லையே இவ ரொம்பவுமே ஸ்ட்ராங் தான். ஈவன் பாஸ்ட்ல கூட இவ அதிகமா பேசலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நமக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்ஹேம் சொல்லுவோம். உனக்கு இருக்கிறது ஒரு மேஜிக் நைட், இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி லடோரியா சொல்லுவோம். நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி தானே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, நீ மானிட்டர் பண்ற ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஹேம் கலாச்சிட்டு போறேன். உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனாலும் சரி நீ பாஸ் பண்ணிருந்தா சரியான்னு சொல்லுவோம். அதுதான் ஏன் பிளான்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்படி எக்ஸாமுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் போறோம். ரொமான்டிக்கா அசஸ்ட் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ டீம்ல தான் இருக்காங்க. இந்த ஷேடோ வேர்ல்டுக்குள்ள இப்ப மொத்தமா 6 பேர் என்டர் ஆகுறாங்க. அண்ட் இது ஒரிஜினல் ஷேடோ வேர்ல்ட் கிடையாது, ஃபேக்கா மேக் பண்ணப்பட்டதுதான். 6 பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்ப அந்த ஷேடோ வேர்ல்டுக்குள்ள போறாங்க. இந்த ஷேடோ வேர்ல்ட் நேம் ஏரன் ஸ்டேட் பிளேன். உங்களோட கோலே நீங்க என் லைனை ரீச் பண்ணணும். லைட் ஆஃப் வால் தெரியுதுல்ல, அதுதான் என் லைன். ஃபர்ஸ்ட் 3 யார் அதை ரீச் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் செலக்டட், மத்த எல்லாரும் எலிமினேட் ஆயிருப்பீங்க. ஜெயிக்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸ் சொல்றாங்க. எல்லாரும் ஸ்டார்டிங் லைன்ல ரெடியா நிக்கிறாங்க. அசிஸ்டுமே பாஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காளா, அவளுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்குவோம். டெசைர் ஹெர்மான் எதுக்கு என்ன பாக்குறேன்னு கேட்கவும் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லா ஸ்டூடெண்ட் நேம் தான் எக்ஸாம் போர்ட்ல இருக்கேன், நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்தவா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களை என் டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட மாட்டேன், சோ எனிவே பாத்துட்டு இருக்காதுன்னு சொல்றேன். ஓ சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஈவன் நீ பாஸ் பண்ணாலும் பேட்டா கிளாஸ் தான் போவ, என் அட்வைஸ் நீ இப்பவே டிராப் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றேன். இப்போ கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேஸையே ஸ்டார்ட் பண்றாங்க. ரேஸ் ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அசஸ் செம ஃபாஸ்டா ஓடுறா. மூஞ்சில டஸ்ட்டை கிளப்பிட்டு ஓடுறியா அப்படின்னு ரொமான்டிக்காவும் ஓடுறா. அச்சோ சாரி நான் உனக்கு தெரியாம அதே லவ்யா கியூட்டா இருக்கேன்னு ரொமான்டிக்கா பார்க்கவும் இப்போ கூட உனக்கு பிளஃபியான திங்ஸ் தான் பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இப்போ கூடவா என்னமா உனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்க, புரிஞ்சு போச்சு நீ என்ன கரெக்ட் பண்ண தானே பாக்குற, நம்ம எதிரிங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ ஜாக்கிங் போற மாதிரியே ஓடிட்டு இருக்க, எதுக்குடா சிரிக்கிற, ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அது கடுப்பா வருது அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. இவங்க ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு அட்டாக் வரதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி ரொமான்டிக்காவை தள்ளி விடுறான். மிஸ்லாவா தப்பிக்கிறா. இந்த பையன் எதுக்கு அவளை காப்பாத்தினா, இவங்க என்ன டீமாவா விளையாடுறாங்க, முதல்ல அவனை அட்டாக் பண்றான், அவன் அட்டாக் பண்ணா இதுக்கு அந்த என்னாஜிக்கே போதும். ரொமான்டிக்கா அந்த ஃபயரை அட்டாக் பண்றா. ஃபயரையே தடுத்து அந்த பிளேயரையும் போய் அதை அட்டாக் பண்ணுவான். இந்த பிளேயர் நேம் சொல்லி அவன் எலிமினேட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் கேட்கற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நீ என்ன காப்பாத்திட்ட ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தியா, இதை வச்சுலாம் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னை பார்த்து ஸ்மைல் பண்றதை நிறுத்துடா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேப்பா முதல்ல நம்ம போவோம், எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், பட் என் பவர் என்னன்னு இப்ப பாரு அப்படின்னு ஒரு புயல வர வச்சு எல்லாரையும் அவ ரிவர்ஸ்ல இழுக்கிறா. அகாடமி ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே டெஸ்ட் ஏபிசி எல்லாம் முடிஞ்சுட்டு டியோ எஃப்ஓ நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேஜிக் நைட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றா, அவ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அதே எக்ஸாம்ல தான் ஒரு காமனரும் இருக்கா, அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு மற்ற ப்ரொஃபசர்ஸ் பாக்குறாங்க. அசஸ்க்கு பின்னாடி 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க. அந்த மேஜிக் நைட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. சரி அப்படியே நான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கேன், கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஓடிட்டு இருந்தா காத்து வந்து அவங்களை ரிவர்ஸ்ல இருக்குது. அதை வச்சு அந்த பையன் பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அசையாம நிக்கிறான். யாரா இவா வாட வச்சு காத்தையே வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காளே, மேஜிக் நைட்னா இவ்வளவு ஸ்ட்ராங் தான் போல அப்படின்னு செகண்டா போய்கிட்டு இருந்தா அந்த பையன் பார்த்துட்டு இருந்தா. இப்போ ஒரு மரம் வேறோட பிச்சுக்கிட்டு வருது. கரெக்டா வந்து அந்த 2 பசங்க மேலேயே விழுந்துருது. அந்த 2 பிளேயர்ஸ்க்கு பயங்கரமா அடிபட்டுச்சு, அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா போல. பேலன்ஸ் இப்போ 3 பேர் தான் இருக்கும், ஸோ இப்போ எல்லாருமே பாஸ் தான் ஆக போறோம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா. நான் ஒன்னையும் அட்டாக் தான் பண்ண போறேன், நீ என்ன அப்பதை காப்பாத்தினதுனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீயாவே எலிமினேட் ஆயிரன்னு சொல்லுவோம். நான் எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு
கடுப்பா இருக்கிற சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு ரீசனா நம்ம ஹீரோ கேட்கறான். இங்க பாரு நீயாவே எலிமினேட் ஆறு, இல்லனா நான் உன்னை அட்டாக் பண்ணி நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேண்டியது இருக்கும், என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும் நான் அவன் கூட ஃபைட்டே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்லது, எலிமினேட் ஆயிக்கிறியா, என்னது ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்த்தல்லன்னு கேட்கவும் நீ உண்மையிலே ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். இந்த ஸ்மைல் பண்றத முதல்ல நிறுத்துடா அப்படின்னு நிறைய மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. ஷேடோ வேர்ல்டுக்கு வெளியே மீட் பண்ணலாம் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. பேலன்ஸ் அந்த மேஜிக் நைட் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா போனா. அப்பவே நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா, பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு அட்டாக்கோட ஸ்பீட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுனா அதை ஈஸியா நல்லா ட்ரெஜெக்டரியை மாத்த முடியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி அதுல இருந்து நீ தப்பிச்ச ஏதோ ஸ்ட்ராங் மாதிரி எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கா, இந்த தடவை இது மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமான அட்டாக் பண்ணா. சிம்பிளா நம்ம ஹீரோ அதோட டைரக்ஷனை மாத்திரா. ஏன்னா இன்வர்சிங் ஸ்பெல்ல குட்டியான மேஜிக் சர்க்கிளை வச்சு என் பெரிய மேஜிக் சர்க்கிளை நீ எப்படி தோக்கடிச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா ஒரு லோவஸ்ட் சர்க்கிள் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு ரொமான்டிக்கா அட்டாக் பண்ண. ஹீரோ அதை அசால்ட்டா டிஸ்பெல் பண்றான். மேஜிக் சர்க்கிளோட சைஸ் முக்கியம் இல்லையோ, இவன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லி அவ பாக்குறான். கிட்டே என்னால டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இன்னொருத்தைய வர நான் போய் தோக்கடிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது நான் உனக்கு டைம் வேஸ்டா, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய மேஜிக் சர்க்கிளை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றேன். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை எல்லாத்தையும் தடுக்கிறான். சாரி ரொமான்டிக்கா, இப்போ நான் இதை பண்ணலனா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு உனக்கு தோணாது, திரும்பவும் நீ இறந்து போயிடும். இப்போ நான் இதை பண்ணா மட்டும்தான் நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நம்ம ஹீரோவோட எல்லா மேஜிக் ஸ்பெல்லையும் டிஸ்பெல் பண்ணிட்டு 3 பாசிபிலிட்டிஸை நீ கால்குலேட் பண்ணாம விட்டுட்ட. ஒன்னு இன்வெஸ்ட் ஸ்பெல்லை தவிர்த்து என்கிட்ட வேற எந்த ஸ்பெல்லோ இல்லைன்னு நீ நினைச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் காலுக்கடியில ஸ்லைடிங் ஆகிற மாதிரி ஒரு மேஜிக் போடுவோம். இது சறுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண பேசிக் ஸ்பெல் தானே பார்க்கவும். ரெண்டாவது நான் உன் கூட ஃபைட் பண்றதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த ஷேடோ வேர்ல்டுல ஃபேட்டல் அட்டாக்ஸ் பட்டா மட்டும்தான் நம்ம எலிமினேட் ஆகும், அது ரியல் கிடையாதுன்றதுனால நமக்கு காயம் ஏற்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ ஃபயர் பால் அட்டாக்க தாமலையே கேஸ் பண்ணுவோம். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாக்குறேன். ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ தனத்தானே அட்டாக் பண்ணுவோம். ஃபோர்ஸ்லயே இப்போ மின்னல் வேகத்துல வலிக்கிட்டே நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். யாரடா அவன், உண்மையிலே ரொம்ப கிரேசியா இருக்கிறானே அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறா. அஜஸ்டுமே இப்போ ஃபினிஷிங் லைன் கிட்ட நெருங்கிட்டா. நம்ம ஹீரோ மேல பண்ணிக்கிட்ட பிளாஸ்டோட ஃபோர்ஸ்ல செம ஃபாஸ்டா வலிக்கிட்டே வரான். ஸோ அஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை தடுக்கணும், நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண திரும்பி நின்று அட்டாக் பண்றான். அவனை வீக்கன் நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், பட் எப்படி நீ அந்த ரொமான்டிக்காவை தாண்டி வந்தேன்னு தெரியல, என்ன தாண்ட முடியாது அப்படின்னு ஒரு செகண்ட்லயே பல மேஜிக் சர்க்கிளை வச்சு அவன் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோனோட இன்வெஸ்ட்ல யூஸ் பண்ணி அவளோட மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்கிறான். டேட்டா அனாலிசிஸ் கம்ப்ளீட் இன்வெஸ்டிங் மேஜிக் ஸ்பெல் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா மேஜிக் சர்க்கிளையும் உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அசிஸ்ட் குயிக்கா அட்டாக் பண்ணுவோம். அதோட ட்ரெஜெக்டரி எல்லாத்தையும் மாத்தி நம்ம ஹீரோ சைடுல போய் விழற மாதிரி பண்றான். ஹீரோக்கு லைட்டா தான் அடிபட்டிருக்கு. ஃபேட்டல் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நீ டாஷ் பண்ணிட்டல, இன்வெர்ஷன் மேஜிக் அதை யூஸ் பண்ணி தானே ரொமான்டிக்காவை தோக்கடிச்ச. அப்போ சரி அப்படின்னு ஒரே மேஜிக் சர்க்கிளா அவளோட எல்லா அட்டாக்ஸ் அண்ட் பவர்ஸையும் ஒரே ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளா கன்வெர்ட் பண்ணி இப்போ அட்டாக் பண்றா. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், பட் இதே என்ன தடுக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட டைரக்ஷனையும் திருப்பி விட்டு திரும்பவும் வலிக்கிட்டு போற அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ அவனோட கால்ல கேஸ் பண்றான். அசிஸ்டோட மேஜிக் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து வெடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். ஹீரோ ஃபாஸ்டா போகுவான். அசிஸ்ட் ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறா. தப்பான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அசிஸ்ட், அதனாலதான் இப்போ நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசிஸ்டையே தாண்டி ஃபினிஷிங் லைனை தாண்டி போய் ஃபர்ஸ்ட் ஆளா வின் பண்றான். ஸோ ரேஸ்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டான். அசிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டா. அசிஸ்ட் ரொமான்டிக்கா இப்போ இருக்கிறத விட நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், அப்பதான் வரப்போறத நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இன்னொரு டெஸ்டிங் ஏரியாவை காமிக்கிறாங்க. அந்த டெஸ்டிங் ஏரியால இருக்க ஸ்டூடெண்ட் வந்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே தோக்கடிச்சு அவன் தனியாலா வின் பண்ணி வெளியே வரான். அப்போ ரொமான்டிக்காவை அவன் பார்த்துட்டு எதுக்காகவோ ஸ்மைல் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அசிஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவா தான், பட் அவ கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரேஸை ஃபர்ஸ்டா முடிச்சாலே போதும். ஸோ ஈஸியா நம்ம ஹீரோ அசிஸ்டையே வின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.